ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வீடியோல வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி. நிறைய பேர் ஏன்னா நம்மள்ட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கமெண்ட்லயும் சரி, பர்சனலாவும் சரி, இந்த மாதிரி ஆன்லைன்ல கிளாஸஸ் போடுங்க, டெஸ்ட் வீடியோஸ் போடுங்க, இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் நம்மனால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, லைவ் கிளாஸஸ்ல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனால ஆன்லைன் கிளாஸஸ் நம்மனால பண்ண முடியல. அதுக்கான சப்போர்ட் நம்மளுக்கு இல்லாம இருந்துச்சு. இப்ப ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இனிமே உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து சேனல்ல என்னென்ன சப்போர்ட் வேணுமோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? டெஸ்ட் வீடியோஸ்னாலும் சரி, ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்னாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இனிமே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அத பத்தி ப்ராப்ளம் இல்ல. சரி, ஓகே. அத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப 1 வீக்ல இன்னும் கரெக்ட்டா 1 வீக் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிருச்சு. கரெக்ட்டா இன்னும் கரெக்ட்டா 1 வீக் இருக்கு. இந்த 1 வீக்ல நம்மளுக்கு குரூப் 2 பிரிலிம்ஸ் வரப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி எல்லாம் நல்லபடியா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கு நம்ம தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? நம்ம என்னென்ன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இது ரொம்பவே முக்கியம். எதுக்காக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்ப நீங்களே ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பெருசா இருந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்வளோ நாள் படிச்சது, இவ்வளோ நாள் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு, இவ்வளோ நாள் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்கு, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போய் எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஹால்குள்ள போய் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பரையும் ஓஎம்ஆரையும் வாங்கி 3 மணி நேரம் எந்த இஷ்யூவும் இல்லாம தெளிவா அந்த எக்ஸாம அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு போஸ்டிங் வர்றது, நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுறது, நம்மளுக்கு கிடைச்ச இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறது, கிடைச்ச ஊர்ல நம்மளுக்கு அப்பாயின்ட்மெண்ட், இதெல்லாம் அதுக்கப்புறம், இதெல்லாம் அதுக்கு அடுத்த விஷயம். ஓகேவா? நம்மள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படி என்னன்னா, நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு, நீங்க இவ்வளவு நாள் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு, தூங்காம இது பண்ணாம சாப்பிடாம நீங்க இவ்வளவு நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் என்னன்னா, அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போய் உட்கார்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் எந்த இஷ்யூவும் இல்லாம 3 மணி நேரம் எக்ஸாம முடிக்கிறோம். ஓகேவா? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஓகேவா? அதுக்காக தான் இப்ப இவ்வளவு இம்பார்ட்டனா இந்த வீடியோவை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறோம். சரியா? என்னென்ன பண்ணணும், நீங்க ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க எனக்கு பார்த்தாலே போதும், நான் எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இது எல்லாமே உங்கள்ட்ட ப்ரிப்பேர் ஆயிருச்சா, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தயாரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் அன்னைக்கு காலையில போறதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, வாங்க இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டைமிங் நம்மளுக்கு தெரியும். 9:30க்கு ஷார்ப்பா எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம உள்ள எப்ப இருக்கணும் அப்படின்னா 8:30. ஓகேவா? 8:30க்குலாம் நீங்க உள்ள இருக்கணும். 8:30ல இருந்து அதிகபட்சம் கிரேஸ் டைம் 9 கொடுத்துருக்காங்க. காலையில 8:30 AM இருந்து 9 AM நீங்க எக்ஸாம் ஹால்ல கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? 9 மணிக்கு ஒரு நிமிஷம் நீங்க லேட் ஆனா கூட உங்களை உள்ள விட மாட்டாங்க. சரியா? இந்த விஷயத்த இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்னு இல்ல, கடந்த ஒரு சில எக்ஸாம்லயே நிறைய இந்த இஷ்யூஸ் போய்க்கிட்டு இருக்கு. நாங்க 5 நிமிஷம் தான் லேட்டா வந்தோம், 2 நிமிஷம் தான் லேட்டா வந்தோம், ஆனா உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இஷ்யூஸ் கண்டினியூஸா போய்க்கிட்டே இருக்கு. அதனால டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து இந்த வாட்டி இதை ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. 8:30ல இருந்து 9:30 வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங். அந்த டைமிங்குள்ள எக்ஸாம் ஹால்குள்ள வந்துடணும். 9:30க்கு உங்களுக்கு ஷார்ப்பா எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு மேல யாரு வந்தாலுமே சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனாலும் நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால நீங்க 9 8:30க்குலாம் ஷார்ப்பா உள்ள இருக்கிறதுக்கு பாருங்க. சரியா? 9 மணிங்கிறதே நீங்க போக வேணாம். நம்ம 8:30க்குலாம் ஷார்ப்பா அங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்நேரம் எக்ஸாம் சென்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்ததுல உங்களுக்கு எக்ஸாம் ஹால் எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம் ஹால் அதுதானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க இந்த வீக்லயே அங்க இருந்து உங்க வீட்ல இருந்து கிளம்பி காலையில கரெக்டா அந்த 8 மணிக்கு கிளம்புங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு ரெடியாகி காலைல 8 மணிக்கு கிளம்பி அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நம்மளுக்கு என்ன மாதிரி டிராபிக் இருக்கு, நம்ம எவ்வளவு நேரத்துல அங்க போறோம் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க வீட்ல இருந்து போறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆகும் அந்த சென்டருக்கு போக அப்படின்னா, நீங்க ஒரு 7:45 இல்ல 7:30ல இருந்து 7:45க்குலாம் வீட்ல இருந்து கிளம்பிருங்க. ஓகேவா? நம்மளுக்கு அங்க 7:45ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆனாலுமே கூட 8:30க்கு நம்ம கரெக்டா எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலாம். ஓகேவா? அதனால அந்த மாதிரி நீங்க முன்னாடியே ஒருக்க நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு வாட்டி எக்ஸாம் சென்டர் வரைக்கும் நீங்க போயிட்டு
நம்மளுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்மளுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா 12:30 வரைக்கும் நம்ம எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஓகேவா, அந்த எக்ஸாம் டைமிங் ஃபினிஷ் ஆகி எல்லார்ட்டையும் பேப்பர் வாங்கி அவங்க கலெக்ட் பண்ற வரைக்கும் நம்ம வெளியே வர முடியாது. சரியா, ஒரு சில எக்ஸாம்ஸ்ல முன்னாடிலாம் எப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம் வந்து ஃபுல்லா முடிச்சு எல்லார்ட்டையுமே வந்து பேப்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே வர முடியும். ஓகேவா, இதையும் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஓகேவா, அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் கம்பல்சரி. சரியா, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் வந்து இப்பவே நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பீங்க. அப்படி எடுக்கலைனாலும் இன்னைக்கே இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க போய் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. 2 ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் எதுக்கு 2 ஜெராக்ஸ் சொல்றேன்னா 2 சரி இல்ல 3 நாள் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனா 2 ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஒண்ணு உங்களோட எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போங்க. இன்னொரு ஜெராக்ஸை வீட்ல எங்கேயாவது பத்திரமா சேஃபா வச்சுட்டு போயிருங்க. சரியா, அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஹால் டிக்கெட் வந்து அப்ப கேட்பாங்க. அதனால தான் நீங்க 2 ஜெராக்ஸ் எடுத்து ஒன்னு எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போங்க, ஒன்னு வந்து வீட்ல சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸோட நம்ம என்ன கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு வேலிட் ஐடியோட ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும். சரியா, வேலிட் ஐடினா எதுனாலும் இருக்கலாம். ஆதார் கார்டு இல்ல உங்களோட பாஸ்போர்ட் இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்ல ஓட்டர் ஐடி இல்ல பேன் கார்டு, ஏதாவது ஒரு ஜெராக்ஸ், ஏதாவது ஒரு வேலிட் ஐடியோட ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. உங்க நேமும் உங்களோட போட்டோஸ் எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ் வந்து ரெண்டையுமே வந்து இதையும் வந்து 1க்கு 2 காப்பி வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க. சரியா, ஒரு காப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாலும் சப்போஸ் சில நேரத்துல ஜெராக்ஸ் எடுக்கும்போது பிளாக்கா வரும், நேம் வந்து சரியா தெரியாது, போட்டோஸ் வந்து சரியா கிளாரிட்டியா இருக்காது. இந்த மாதிரி இஷ்யூ இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 2 ஜெராக்ஸ் வந்து நல்ல ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல போய் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்ததா என்னன்னா போட்டோ வந்து கிளாரிபிகேஷன் பண்ணுவாங்க. உங்க ஹால் டிக்கெட்ல இருக்கிற போட்டோவும் உங்களோட வேலிட் ஐடியில இருக்கிற போட்டோவும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. சரியா, இப்போ நீங்க வேலிட் ஐடி ஆதார் கார்டுலாம் ரொம்ப முன்னாடியே எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு அதுல உள்ள போட்டோவும் இப்போ உள்ள போட்டோ வேற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் இப்போ போட்டோஸ் மேட்ச் ஆகுற மாதிரி உள்ள வேலிட் ஐடி வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஹால் டிக்கெட்ல சரியா போட்டோ வரலைன்னா நீங்க கையில உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 2 போட்டோ கையில வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 போட்டோ வந்து கையில தனியா வச்சுக்கோங்க. சரியா, இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அடுத்தது என்னன்னா இப்போ இந்நேரம் உங்களோட ஹால் டிக்கெட் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிருப்பீங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, எனக்கு வந்து நேம் கரெக்ஷன் பண்ணணும் இல்ல வேற எதுவும் வந்து எனக்கு மாறி இருக்கு அப்படின்னா அதை முன்னாடியே வந்து நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்பவே நீங்க போகணும் அப்படின்னா நான் வீடியோல வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து இந்த ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். அதாவது grievance.tnpsc@tn.government.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணி உங்களோட நேம் இன்கரெக்ஷன் வேற எதுவும் உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மெயில் ஐடியை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அது உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி மாத்திக்கோங்க. ஓகேவா, இது ஒன்று. அடுத்த பாயிண்ட் என்னன்னா பிளாக் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எந்த பெண்ணும் வந்து நீங்க யூஸ் பண்ண கூடாது. சரியா, ஒண்ணு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா 3 பென் வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, 2 இல்ல 3 பென் கையில வச்சுக்கோங்க எப்பயுமே சேஃப்டிக்கு. கம்பல்சரி, இது ரொம்ப 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 கம்பல்சரி. நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போறது எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நீங்க 2 பென் இல்ல 3 பென் உங்க கையில வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா நம்ம திடீர்னு அங்க போய் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பென் ஸ்டெக் ஆகலாம், திடீர்னு இங்க் வராம, ஏன்னா நம்மளுக்கு அங்க செகண்ட்ஸ் தான் முக்கியம். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் 2 மினிட்னு கூட டைம் கிடையாது. நம்மளுக்கு வெறும் செகண்ட்ஸ் தான் நம்ம கையில இருக்கிற டைமிங். அப்படிங்கிறபோது ஒரு பென் சரியா இங்க் வரல, நம்ம அதை உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம், அதுல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு 30 செகண்ட் இல்ல ஒரு 50 செகண்ட் போனாலும் அது நம்மளுக்கு லாஸ் தான். ஓகேவா, அதனால 1க்கு 2 பெண்ணா வந்து கையில வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா எழுதுற பென் நீங்க வாங்கி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஓஎம்ஆர்ஸ் உங்கள்ட்ட ரஃப்பான ஓஎம்ஆர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஓஎம்ஆர்ஸ் எடுத்து அடிச்சு பாருங்க. அதை வச்சு சர்க்கிள் வந்து நீங்க அடிச்சு 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 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த இது பழகும். ஓகேவா, சரி. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப எக்ஸாம் டைமிங்ல நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம 8:30க்கு உள்ள போயிடுறோம் இல்லையா, 8:30ல இருந்து 9 மணிக்குள்ள உள்ள போயிடுறோம். 9 மணிக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிரும். 9 மணிக்கு உங்க கையில வந்து ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. 9 மணிக்கு ஓஎம்ஆர் கொடுத்துட்டாங்கன்னா 9:15க்கு கரெக்டா 9:15 ஏஎம்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. சரியா, அதனால உங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு. 9 மணில இருந்து 9:15 வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபில் பண்ற டைமிங் இருக்கு. சரியா, ஓஎம்ஆர்ல வந்து நீங்க 2 இடத்துல சைன் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது சம்பந்தமா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அது சம்பந்தமாவும் அதை எப்படி ஃபில் பண்றது என்ன ஏதுங்கிறதுக்கான டீடைலுக்கான வீடியோவும் நான் போடுறேன். ஓகேவா, அந்த மாதிரி அந்த ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு. அந்த 15 மினிட்ஸ்ல ஓஎம்ஆர் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. சரியா, ஓஎம்ஆர்ல
எந்த மிஸ்டேக்கும் வந்துறக்கூடாது. நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அத நம்ம திரும்ப சரி பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எந்த பதட்டமும் இல்லாம முன்னாடியே போயிருங்க. முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க பொறுமையா, நிதானமா செய்வீங்க. சரியா? அதனால ஓஎம்ஆர் வந்து ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓஎம்ஆர் ஃபில் பண்றது. அது முடிச்சோன 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில குடுத்துருவாங்க. சரியா? குடுத்த உடனே அடுத்த 15 மினிட்ஸ் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் ரீட் பண்ணணும். சரியா? அந்த 15 மினிட்ஸ் நீங்க ரீட் பண்றதுலயே உங்களுக்கு வந்து ஒரு பாதி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து நல்லா தெரிஞ்சிரும். அதனால அந்த 15 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர மட்டும் பாருங்க. சரியா? இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கரெக்ட்டா எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓஎம்ஆர்லயும் சரி, கொஸ்டின் பேப்பர்லயும் சரி, எல்லா பேஜஸும் டாப் டூ பாட்டம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் எல்லா பேஜஸும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கா? இடையில எதுவும் பேஜஸ் வந்து மிஸ் ஆயிருக்கா? அப்படிங்கிறத 1க்கு 2 தடவ நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரியா? இது எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க செக் பண்ணி சொன்னா தான் ஹால் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து மாத்தி குடுப்பாங்க. நீங்க எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேப்பர் பிரிண்ட் ஆகல, இந்த சைடு டபுள் பிரிண்ட் ஆயிருக்கு, எனக்கு ஒரு பேப்பர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்கனால எதுவுமே பண்ண முடியாது. 2வது உங்களுக்கு தான் டைம் போகும். சரியா? நீங்க இப்படி சொல்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க போய் வேற கொஸ்டின் ரெடி பண்ற வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கடைசியில டைம் தரமாட்டாங்க. அதே 3 ஹவர்ஸ் எக்ஸாம் தான். அப்படிங்கிறபோது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குடுக்குற இந்த 30 மினிட்ஸ் 9 டூ 9:30க்குள்ள நீங்க ஓஎம்ஆர் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா, எல்லாமே பக்காவா இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா ஓஎம்ஆர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். ஏ, பி, சி, டி அதுக்கப்புறம் ஈன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஏ, பி, சி, டி இந்த 4 ஆப்ஷன்லயும் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. ஆன்சர் குடுத்திருப்பாங்க. இப்ப 4 பேர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கான 4 ஆன்சர்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஈங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எதுவுமே தெரியல. இந்த ஏபி நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே தெரியல அப்படின்னா, நம்ம ஈங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். சரியா? இதுல வந்து மைனஸ் மார்க் இல்லாதனால பெரும்பாலும் யாரும் வந்து ஈங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏ டு டிக்குள்ள ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருவாங்க. இப்ப இத நான் எதுக்கு வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க இந்த ஏல இருந்து ஈக்குள்ள இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே குடுக்காம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க் வந்து மைனஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? அதனால தான் இது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். நீங்க கம்பல்சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்து தான் ஆகணும். நீங்க எந்த ஆப்ஷனுமே குடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆயிரும். அதனால ரொம்ப கவனமா அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? 1. இன்னொன்னு நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேற யாருக்கும் நீங்க கூப்பிட்டாங்க, பக்கத்துல கூப்பிடுறாங்க, பக்கத்துல இது கேட்கறாங்க, அது கேட்கறாங்க, இது அப்படின்னு வந்து நீங்க அவங்கள்ட்ட பேசினாலோ, இல்ல அவங்கள பார்த்து நீங்க எதுவும் காப்பி அடிக்கிற மாரி எதுவும் செஞ்சாலோ, இல்ல உங்க சைடுல இருந்து நீங்க எதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ, உங்கள எக்ஸாம் எழுத விடாம அந்த இடத்துல பேப்பர் வாங்கிட்டு அனுப்பிச்சுருவாங்க. அப்ப மட்டும் இல்ல, நீங்க அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு உங்கனால எக்ஸாம் வந்து சுத்தமா எழுதவே முடியாது. ஓகேவா? எக்ஸாம் எழுதுறதுல இருந்து உங்கள நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதனால யார் கூப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து எங்கேயுமே டைவர்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம் ஹால்குள்ள வந்துட்டோம். இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் எக்ஸாமு. நம்மனால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எதுவுமே உங்கள டைவர்ட் பண்ணக்கூடாது. எந்த சவுண்டு, எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே நீங்க திரும்பவும் கூடாது. எதையுமே நீங்க காதால கேட்கவும் கூடாது. சரியா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே கொஸ்டின் பேப்பர், ஓஎம்ஆர் இது 2ல மட்டும் தான் இருக்கணும். அப்ப நீங்க உட்கார்ந்து நம்ம இது படிச்சோம் வரல, அது படிச்சோம் வரல, நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, வெளிய போனா இது இருக்கு, அது இருக்கு, எய்த்தாப்ல உள்ளவன் கூப்பிடுறான், பக்கத்துல உள்ள இதெல்லாம் வந்து நீங்க எதையுமே நினைக்க கூடாது. இந்த உலகத்துல இருக்கோங்கிறதே நீங்க மறந்துறணும் அந்த 3 மணி நேரம். ஓகேவா? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்ந்தோம்னா அந்த 3 மணி நேரம் உங்களோட மைண்ட்லயும் சரி, உங்களோட கண்லயும் சரி, ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர், ஓஎம்ஆர் கொஸ்டின் பேப்பர். இத தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால ஈஸியா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி 1, 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா உடனே வந்து டிப்ரஸ் ஆகாதீங்க. உடனே வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகி நிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் போங்க. நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்க அடிக்கிறீங்க. 10வது கொஸ்டின் தெரியல அப்படின்னா அங்கேயே நிக்காதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க அடுத்த கொஸ்டின் போங்க. 11, 12ன்னு போய் நீங்க 30வது கொஸ்டின், 40வது கொஸ்டின் அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஆன்சர் வந்து ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரும்போது திரும்ப வந்து அடிங்க. எப்பயுமே வந்து ஒரு 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 அடுத்து ஒரு ஃபுல் லைன் வந்து போயிட்டு வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின்ல இருந்து 200 கொஸ்டின் வரைக்கும் நம்ம அடிக்கணும். சரியா? ஃபுல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா பாத்துருங்க. எது எது உங்களுக்கு வந்து 95 to 100% கன்ஃபார்மா இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ மட்டும் ஃபர்ஸ்ட் அடிங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரவுண்ட் போங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் திரும்ப இன்னொரு ரவுண்ட் போங்க. அதுல உங்களுக்கு அடுத்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண அதுக்கான ஆன்சர் ஃப்ரண்ட்ல நீங்க உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் தெரியாம இருந்துச்சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பின்னாடி இருக்கும். ஓகேவா? பின்னாடி அதே ஆன்சரே வந்து கொஸ்டினா குடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றதுன்னா, இல்லைன்னா அதுக்கு லிங்க் ஆன மாதிரி ஒரு ஆன்சர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அங்க வந்திருக்கும். நம்ம அத பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஞாபகம் வரும். ஓ! இது வந்து அதுதானே. அப்ப இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஆனா நீங்க அவசரப்பட்டு நீங்க ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அத மாத்த முடியாது. நீங்க டபுள் ஷேட் ஒரு இதுல பண்ணீங்க. இப்போ ஒரு ஆன்சருக்கு வந்து ஏபிசிடில ஏ
ஏன்னு நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! அதுக்கு ஏ இல்ல சி அப்படின்னு தெரியுது. அப்ப திரும்ப நீங்க போய் அந்த ஏவ எதுவும் பண்ணிட்டு சில நீங்க ஷேர் பண்ணீங்கனாலும் அத வேலிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு 1 மார்க் கூட தரமாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ 99 to 100% கன்ஃபார்மா இருந்தா மட்டும் அந்த கொஸ்டின அடிங்க. கன்ஃபார்ம் இல்லையா, அடுத்த கொஸ்டின் திருப்பி போய்க்கிட்டே இருங்க. சரியா? டைமிங் தான் இங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ள நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்மா இருக்கிற கொஸ்டின அடிச்சு முடிக்கிறீங்களோ, அது 50ஆ இருந்தாலும் சரி, 70ஆ இருந்தாலும் சரி, 80ஆ இருந்தாலும் சரி, 100ஆ இருந்தாலும் சரி, உங்களுக்கு கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியிற கொஸ்டின நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ள கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிருங்க. ஓகேவா? அப்பனா தான் அடுத்த மிச்சம் இருக்கிற டைமிங்ல உங்களுக்கு எது எதெல்லாம் டவுட்டா இருக்கோ, எது எதெல்லாம் ஒரு 70% 75% உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து ஒரு 85% வந்து இதா தான் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து அந்த கொஸ்டின்லாம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடைசில நீங்க எக்ஸாம் முடிக்கும்போது நீங்க அட்டெண்ட் பண்ணாம கொஸ்டின்ஸ் வந்து விட்டுட்டு வர மாரி ஆயிரும். ஓகேவா? அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அப்படி மட்டும் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நீங்க கேர்ஃபுல்லா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? ரொம்ப இதுக்காக வந்து பயப்படவோ, நீங்க பிரஷர் ஆகவோ தேவையில்ல. கூலா போங்க, கேஷுவலா போங்க. இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவ்வளவு நாள் வந்து நீங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க. அதுக்கான பலன் வந்து அதுக்கான ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரியா? கிடைக்காம இருக்கவே இருக்காது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம எஃபோர்ட்ட வந்து உள்ள போடுறோமோ அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அதனால அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ரிசல்ட்ட பத்தி அங்க உட்கார்ந்து தயவு செஞ்சு கவலைப்படவே படாதீங்க. உள்ள வந்துட்டோம், படிச்சுட்டோம், நம்மனால முடியும், நம்மனால எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எக்ஸாம ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் வந்து 1க்கு 2 வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. எதுலயுமே வந்து மிஸ் பண்ணிராதீங்க. தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டா இருங்க. அந்த கடைசி நேரத்துல போய் நீங்க பதட்டப்படுற மாரி, ஒரு அவசரப்படுற மாரி, எந்த ஒரு இதுலயும் வந்து நீங்க மாட்டிக்காதீங்க. சரியா? அதனால இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பேப்பர் கூட எடுத்து எழுதி எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிக் ஆகுதா? எல்லாமே ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மாரி பண்ணிக்கோங்க. அப்பனா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடைசி நேரத்துல எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 1 வீக்ல என்னால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு எவ்வளோ டெஸ்ட் வீடியோஸ், ரிவிஷன் வீடியோஸ் உங்களுக்கு குடுக்க முடியுமோ நான் வந்து குடுக்குறேன். என்னனாலும் கமெண்ட்ல வந்து கேளுங்க. எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்க்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? தேங்க் யூ. பை.